சௌத்ரி சார் எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்னொரு அப்பான்னு சொல்லுவேன். நான் எங்கே அவரை பார்த்தாலும் அவர் காலை தொட்டு வணங்காமல் நான் வந்ததும் இல்லை, போனதும் இல்லை. இந்த காலை இன்னைக்கு கண்ணாடி போட்டு மூடிட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னை டைரக்டர் ஆக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் சௌத்ரி சார் உட்காந்துருந்தவர் எழுந்து போகிற வழியில் என்னை வந்து நீ தான் என் டைரக்டர்னு சொல்லிட்டு போனார். அந்த வார்த்தை இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியல. அப்படி என்னை டைரக்டர் ஆக்கினவர். ஆனால் நான் அந்த படம் வந்து சரியாக போகாது சார், அதனால நான் இது படம் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கூடியா, அடுத்த படம் நானே தரேன்னு சொன்னேன். அதுதான் சேரன் பாண்டியன். அங்கேருந்து நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டர்னு எனக்கு சாப்பா குத்தி அமைச்சவர் சௌத்ரி சார். இன்னைக்கு நான் நிறைய படங்கள் நடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் சௌத்ரி சார் தான். ஏன்னா முதல் படத்திலேயே நான் அவரை கேட்காம ஓப்பனிங் சீனில் நடிச்சிட்டேன். ஏன்னா அவர் இதே மாதிரி ராஜஸ்தான் அவர் வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஊருக்கு போயிடுவார். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, அதனால் அவர் கேட்க முடியல. கேட்காம நான் பாட்டு நடிச்சிட்டேன். இப்போ படம் பார்த்துட்டு நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சேரன் பாண்டியன்லேயும் நிழல்கள் ரவி டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நீயே பண்ணிடியாங்க. அதுக்கடுத்த படத்தில் விஜயகுமார் சார் மொட்டை அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அவருக்கு நிறைய படம் கண்டினியூட்டி, அதனால் நீயே டெய்லி மொட்டை அடிச்சுட்டு பண்ணிடியான்னு சொல்கிறாரு. அதான் 19 பயணம். அதுக்கப்புறம் ஊர்மொழி அதில் எனக்கு ஒன்றும் கேரக்டர் இல்லை. ஸோ சென்டிமெண்ட்டாக நீ ஏதாவது ஒரு ஷார்ட்டாவது வாயா அப்படின்னா, அதான் ஊர்மொழியில் ஒரே ஒரு சீனில் தலையை காமிச்சு அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. அப்புறம் ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து எல்லாருமே நீங்கள் இந்த படத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு அது ஜனங்கள்லாம் கேட்டதுனால அவங்களும் கேட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, தலையை காமிப்பார் அப்படின்னு. ஸோ எனக்குள்ள வந்து ஒரு நடிகன் இருக்காருன்றதும் அங்கீகாரம் பண்ணவர் அவர் தான். நான் ஒரு டைரக்டராக என்னை வந்து இது பண்ணவர் அவர் தான். அவர் வந்து இப்போ இப்படி அகால மரணம் அடைஞ்சது தான் ஏற்றுக்க முடியல. இப்போ நைட்டில் இருந்து இப்போ ஜீவா சொன்னாப்புல இப்போ 1 மணிக்கு என்கிட்ட பேசினார் சார், சிரிச்சு எனக்கு இங்கே கொடுத்த கன்னத்தை கொடுத்த முத்தம் கூட இன்னும் அப்படியே இருக்கு சார் அப்படின்னு.